வணக்கம். இன்றைய குறள் அகச்சொல்லி கேளீர் பெரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றார். அதாவது அயலாரோடு இனிய வார்த்தைகளை பேசி நட்பு கொள்ளாதவர் புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பொருள். இதுக்கு நான் எழுதின கதை. ரமேஷும் ராமகிருஷ்ணனும் நண்பர்கள். இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சுன்னா, ராமகிருஷ்ணனுடைய வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ ராமகிருஷ்ணனும் ரமேஷ் 2 பேருமே போகிறாங்க. போகும்பொழுது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஏங்க சார் உங்கள் வீட்டில் திருட்டு போயிருக்குதுன்னு சொல்கிறீங்க, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, ராமகிருஷ்ணன் சார் நான் பொதுவாக யார்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் பழக மாட்டேன் சார், நான் ரொம்ப அமைதியானவன் சார். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நெருங்கி பழகிய ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படிங்களா, சரிங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவருடைய வாக்குமூலத்தை கேட்டுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். காவல் நிலையத்தை விட்டு ரமேஷும் நம்ம ராமகிருஷ்ணன் 2 பேருமே வெளியே வராங்க. வெளியே வரும்போது ரமேஷ் கேட்குறாரு, என்ன உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் அப்படிப்பா, என்னப்பா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்குறாரு. பின்ன நீ என்ன சொல்லிக்கிறீங்க, இந்த மாதிரி நான் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் எனக்கு நெருங்கி பழக ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறத பார்த்தா அப்போ நீ என் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. ஐயா உன் கூட சகவாசம் வச்சுக்கிறதுக்கு இது போதும்யா, வரேன்பா, எனக்கு முடியாதுயா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ வள்ளுவர் சொன்னது இங்கே கரெக்டாக போச்சு. பிறரை புறங்கூறி வாழ்க்கை நடத்துபவர் என்ன ஆகிறார், கடைசியில் நெருங்கிய நண்பர்களும் தன்னுடைய பிரியும்படி செஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவருடைய வார்த்தை பாரு எப்படி எழுதுப்பார், தன்னை காப்பாற்றிக்கணும், அடுத்தவனை யாராவது ஒருத்தனா பண்ணி விட்டுறணுன்ற மாதிரி. அது புறங்கூறல் பண்ணுறவங்களுக்கு அது வார்த்தை தானாக வரும். அதுக்காக தான் அந்த வார்த்தையை வள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையாக கையாண்டுக்கிறாரு. நன்றி, வணக்கம், நாளை மறுபடியும் சந்திப்போம்.